ஹாய் ஹலோ பீப்பிள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் வந்து மாயபிம்பம் 2005 லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். எல்லாமே புதுமுகங்கள். நம்ம பழைய எந்த ஒரு படத்துலையும் பார்த்த ஒரு முகமே இல்லாமல் புதுசாக நிறைய பேரை வச்சு ஒரு படத்தை பண்ணியிருக்கிறாரு இயக்குனர் சுரேந்தர். அவரே தான் தயாரிக்கவும் செஞ்சுருக்கிறாரு. ரொம்ப நாள் கிடப்பிலே கடந்து அது வந்து இப்போது ஒரு விடிவு காலம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் எல்லா ஊர்லேயும் தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் அந்த படத்தை பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா எனக்கு வந்து அந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு கண்டிப்பாக தோணுச்சு. ஆக்சுவலாக அந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்றது வந்து அந்த படத்துடைய கதை தான். அப்படி என்னடா கதை அப்படின்னு சொல்லி நீங்களாம் கேட்கலாம். ஒரு ஊரில் 4 ஃப்ரெண்ட்ஸு, அந்த 4 பேருக்கும் பிரதான டாப்பிக்கே என்ன அப்படின்னு சொன்னால் பெண்கள், அப்புறம் அந்த பெண்களை கவர்றது எப்படி அப்படின்றத பற்றி மட்டும்தான் அவங்க வந்து அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான முரண்பாடுகள் எல்லாமே இருக்கும். அதில் ஒரு நண்பர் எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு பொண்ணு தன்னை பார்க்குறத வச்சே அந்த பொண்ணு வந்து எந்த மாதிரி, அது வந்து நல்ல பொண்ணா இல்லை அந்த பொண்ணை ஈஸியாக மடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து தன்னுடைய ஒரு மீட்டர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாப்புல. அதனால் தவறாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய ஹீரோக்கு தான் உண்மையாக காதலித்த பொண்ணையே வந்து பார்த்திங்கன்னா அது உண்மையான காதல் அப்படின்றத கண்டுபிடிக்க தெரியாமல் அவங்க கூட மிஸ்பிஹேவ் ஆகி அதுக்கப்புறமா அவங்க காதலில் என்ன பஞ்சாயத்து நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. முதல் பாதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம பொறுமையை வந்து சோதிக்கிறாங்க. என்னதான் அவங்க வந்து ஜாலி நினச்சி சில விஷயங்கள் பண்ணால் கூட அது வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் கதையோட ஓட்டத்துக்கு அந்த மாதிரியான காட்சிகள்லாம் தேவைப்படுது அப்படின்றதுனால அதை வந்து அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உண்மையிலேயே பெண்களை இப்படியா சித்தரிப்பீர்கள், பெண்கள் என்றாலே போக பொருளா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், அதுவும் ஃபஸ்ட் ஹாஃபை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பயங்கரமாக கொதிச்சு எழுஞ்சு கொஞ்சம் சில்லறை சதற விடுவாங்க. அப்படி நீங்கள் சில்லறை சதற விட்டிங்கன்னா படத்துக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா படம் கொஞ்சம் பூமாகி தேட்டர்ஸில் நல்லா ஓடும் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த படத்தில் ரொம்ப நோட்டபுளாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய ஹீரோயின். ஆக்சுவலாக அவங்க பேர்லாம் எனக்கு தெரியல, எல்லாமே புதுமுகம் படத்தில். நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே பல ஹோம்லியான கேரக்டர்ஸை வந்து அவங்க சூப்பராகவே கேரி பண்ணுவாங்க அப்படின்றது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்பே நமக்கு தெரியுது. அவங்கள தாண்டி மீதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அந்த ஒரு மீட்டர் சொல்லணும் இல்லையா, எப்போவுமே அந்த மீட்டருக்கு கம்மியாக நடிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா அந்த மீட்டருக்கு ஜாஸ்தியாக நடிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு. எல்லாருமே புதுமுகங்கள் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து அமெச்சூராக தான் இருந்துச்சு அப்படின்றதுல எந்த வித மாற்றுக்கிறதுமே கிடையாது. படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா படத்துடைய செகண்ட் ஹாஃப் தான். அதுவும் குறிப்பாக அந்த எமோஷன் சீக்வன்ஸ், அதாவது ஹீரோக்கு ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அதை வச்சு ஒரு எமோஷன் சீன்ஸ் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் வந்து எங்கடா எந்த வீட்டிலடா இப்படிலாம் பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் நமக்கு வந்து கேள்வி வரத்தான் செய்யுது. பட் இப்படிலாம் பேசுனாங்க அப்படின்னு சொன்னால் பல வீட்டில் பல ப்ராப்ளம்ஸ் வரவே வராது, பேசியே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த லவ், அந்த ராங் இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை வந்து கெட்டதாக சிந்திக்க வைக்குது. அவன் நல்லவனாகவே இருந்தால் கூட அவன் மனசில் நல்ல விஷயமாக தான் இருக்குது. பட் நண்பனுடைய அந்த ராங் இன்ஃப்ளூயன்ஸ் அதை கேட்டு அவனுக்குமே மைண்டில் எந்த மாதிரி மாறி அவன் விஷமாக இருக்கிறான் அப்படின்றத அருமையாக அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து இயக்குனருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். படம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அப்படியே நெஞ்ச பிளிகிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அது கிளீஷேவாக தான் தெரிஞ்சுது. என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் என்ன அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ரியாலிட்டியோட கொஞ்சமாவது பொருந்தி போகுமாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க, இவங்கெல்லாம் உயிரோடு இருந்தால் கூட நடப்பணம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் நமக்கு அது வந்து ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணுறப்ப எப்பட்றா அதுமா லவ்வரே நீ வந்து அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து மைண்டில் வருது. ஸோ எப்படியோ சினிமா அப்படின்றது வந்து நாம் யோசிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயத்தை அங்கே திரையில் காட்டுறது தானே ஒரு கிரியேட்டருக்கு வெற்றி. ஸோ அந்த வகையில் இயக்குனர் வந்து தான் என்ன சொல்ல வந்தோமோ அதை அழகாக தெளிவாக எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் அருமையாக சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு யாராவது லாஜிக்காக ஏதாவது கேட்டக்கூடாது அப்படின்றதுக்காகவே எல்லா விஷயத்துக்கும் செகண்ட் ஹாஃப்ல நடக்கக்கூடிய பல விஷயத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக காட்சிகள் வச்சிருக்காரு. அந்த காட்சிகளும் திணிக்கப்படாமல் அந்த கதையோட ஓட்டத்தோடையே வர்றது வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில
மணித்துளிகளை மட்டும் கொஞ்சம் அப்படி சமாளிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சூப்பரான ஹார்ட் ஹிட்டிங் லவ் ஸ்டோரியை பார்ப்பீங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் மக்களே. அதே மாதிரி இந்த படத்தில் டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த எமோஷன்ஸ் எல்லாமே நம்ம கூட அப்படியே ட்ராவல் ஆகிற மாதிரியே வந்து அருமையாக கொடுத்துருந்தாங்க. வாழ்த்துக்கள். அதே மாதிரி அந்த மாண்டேஜ் சாங் வர்றது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் கொஞ்சம் அமெச்சரிஷான ஆர்டிஸ்ட்னால ஒரு சுமாரான கண்டென்ட்டாக மாறி இருக்கு அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒருவேளை இந்த படத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திர ஆர்டிஸ்ட் உள்ளே இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னால் மேபி இந்த படம் இன்னும் பிக்கப் ஆகி சூப்பராக கூட ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 3.75 கொடுப்பேன். அந்தளவுக்கு எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. என்னதான் நடிப்பில் சில ஆர்டிஃபிஷியல் தனம் இருந்தால் கூட. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் சொல்லி வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஆமாம்,